வணக்கம் நண்பர்களே. ஸ்ரீரிஷி ஆஸ்ட்ரோவுடைய சிறப்பு செய்தி. அதாவது இன்று குரு பயிற்சி. குரு பயிற்சியில் என்னாக்கா, அந்த நவ கிரகங்களில் பிரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் இன்று ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். இவரது பிரவேசம் மற்ற ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமானால், குரு பகவான் இருக்கும் இடத்தை விட்டு பார்க்கும் இடம் மிகச் சிறப்பு. குரு பகவான் 5, 7, 9 ஆகிய ஸ்தானங்களை பார்க்கும் பொழுது, குரு பகவானுக்கு 5ஆம் இடமாகிய துலாம் ராசி மிகச் சிறப்பு. அதாவது இருக்கிற இடம் மிதுன ராசி, பயிற்சியாகிற இடம். இந்த பயிற்சியாகிற நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 1:24 பயிற்சி ஆகிறாரு. அப்போ மிதுன ராசியிலிருந்து 5ஆம் இடம் துலாம் ராசி. துலாம் ராசிக்கு சிறப்பு பலன் உண்டு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய இடம் தனுசு ராசி. அதுவும் மிகச் சிறப்பான ஒரு பலனை தரும். 9ஆம் இடமாக கும்பராசியை பார்க்கிறார், சிறப்பான பலன். மேலும் ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்தில் பயிற்சி ஆவதால் மிக சிறப்பான பலனை ரிஷபராசி நேயர்கள் அனுபவிப்பார்கள். 11ஆம் இடமாக சிம்மராசிக்கு பயிற்சி ஆவதால் சிம்மராசிக்கு ஒரு சிறப்பான பலன். மீதமுள்ள ராசிகளுக்கு சுமாரான பலன் மற்றும் பலமற்ற ராசிகள் இவர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியது. மேஷ ராசிக்கு 3ஆம் இடமாக வருவதால் கட்டாயம் பரிகாரம் தேவை. மிதுன ராசிக்கு ஜென்ம சனி, நிச்சயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். கடகராசிக்கு 12ஆம் இடத்து சனி, பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு செல்வதால் நிச்சயமாக பரிகாரம் வேண்டும். விருச்சிக ராசிக்கு 8வது ராசியாக வருவதால் 8ஆம் இடமாக வருவதால் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும். மகர ராசிக்கு 5லிருந்து 6க்கு செல்வதால் கட்டாயம் பரிகாரம் தேவை. மீன ராசிக்கு 4ஆம் இடம், பரிகாரம் தேவை. பரிகாரம் செய்து கொள்ள வேண்டியவர்கள் குரு ஸ்தலத்துக்கு, அதாவது நவகிரக ஸ்தலத்தில் உள்ள, அதாவது எல்லா சிவன் கோயிலும் நவகிரகம் இருக்கும். அதில் வடக்கு நோக்கி இருக்கிற குரு பகவானுக்கு நீதிபமிட்டு வழிபட்டு வந்தால் ஓரளவு பிரச்சனையிலிருந்து தற்காத்து கொள்ளலாம். அதாவது தட்சிணாமூர்த்தி என்பவர் சிவனுடைய வடிவானவர். தட்சிணாமூர்த்தியை பார்ப்பதும் தங்களது இஷ்டம். ஆனால் கட்டாயமாக குரு பகவான் நவகிரகங்களில் ஒருவராக வடக்கு நோக்கி இருப்பார். அவரை பார்த்து தரிசித்து வருவது மிகச் சிறப்பு. நன்றி நண்பர்களே. இந்த குரு பயிற்சி அனைவருக்கும் ஒரு சிறப்பான பலனை தர இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.